உலகை நாம் எவ்வாறு காண்கின்றோம்? பகவான் கிருஷ்ணரின் விளக்கம். பகவான் கிருஷ்ணன் ஒரு நாள் தருமனையும் துரியோதனனையும் தன்னருகே அழைத்தார். உங்கள் இருவருக்கும் ஒரு வேலை தரப்போகிறேன், அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்றான். என்னவென்று வினவியபோது, தருமா, நீ இன்று மாலைக்குள் ஒரு கெட்ட மனிதனை என்னிடம் அழைத்து வா என்றான். பிறகு துரியோதனனை பார்த்து, துரியோதனா, நீ இன்று மாலைக்குள் ஒரேயொரு நல்ல மனிதனை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்து என்றான். இருவரும் புறப்பட்டார்கள். மாலையும் ஆனது. இருவருமே யாரையும் அழைக்காமல் வெறுங்கையோடு வந்து கிருஷ்ணன் முன்னால் நின்றார்கள். என்ன ஆச்சு? ஏன் யாரையும் அழைத்து வரவில்லை என்று கேட்டான் கண்ணன். கண்ணா, உலகம் மிகவும் மோசமாகிவிட்டது. ஒருவர் கூட நல்லவராக இல்லை. நானும் நாள் முழுக்க தேடி பார்த்து விட்டேன் என்றான் துரியோதனன். நீ சொல் தருமா என்று கேட்டான் கிருஷ்ணன். கண்ணா, உலகம் எவ்வளவு அழகானது. நான் கண்ட மனிதர்கள் எல்லாம் அத்தனை நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒரு நல்ல குணம் இருக்கின்றது. கெட்டவர்கள் என யாருமே இல்லை என்றான் தருமன். கண்ணன் சிரித்தபடி சொன்னான். தருமா, துரியோதனா, உங்கள் கண்கள் வழியே இந்த உலகை பார்க்கும்போது உங்கள் மன எண்ணங்கள்தான் அனைத்தையும் தீர்மானிக்கின்றது. துரியோதனன் மனதில் கெட்ட எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் பார்க்கும் மனிதர்கள் எல்லாம் கெட்டவர்களாகவே தெரிந்தார்கள். அதனால் அவனால் ஒரு நல்லவனை கூட கூட்டி வர முடியவில்லை. ஆனால் தருமனோ தனது மனம் முழுக்க நல்ல எண்ணங்களை கொண்டவனாதலால் பார்க்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் நல்லவர்களாகத் தெரிந்தார்கள். அதனால்தான் ஒரு கெட்டவன் கூட அவன் கண்ணில் படவில்லை. எனவே இவ்வுலகை நாம் பார்க்கும் பார்வைகள் அனைத்துமே நம் குணத்தை பொறுத்ததுதான் என்றான். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அனைவரையும் நல்லவர்கள் என்று எண்ணி ஏமாந்து போவது இதனால்தான். எனவே கவலை வேண்டாம். பாரதப் போரில் கடைசியில் வென்றது தருமனே. ஸ்ரீ கிருஷ்ணா, உன் திருவடிகளே சரணம். மகாபாரதப் போருக்கு முன் ஒரு காட்சி. தருமன் தன் சகோதரர்கள் பீமன், அருச்சுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோருடன் அமர்ந்திருக்கிறான். கிருஷ்ணனும் ஏதோ நினைத்தபடியே இங்கும் அங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற என்ன செய்யலாம் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த அவன் இப்பொழுது சகாதேவன் பக்கம் திரும்பி அவனை மட்டும் தனியே அழைக்கிறான். சோதிட சாத்திரத்தை கசடறக் கற்றவன் சகாதேவன். இதை பூரணமாக அறிந்தவன் கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய அவதார நோக்கத்தையும் அவன் நடத்தப் போகும் நாடகங்களையும் நன்கு அறிந்தவன் சகாதேவன். அழைப்பிற்கிணங்கி கிருஷ்ணனிடம் வருகிறான். கிருஷ்ணனும் அவனை ஒரு தனி இடத்திற்கு அழைத்துச் செல்கிறான். கிருஷ்ணன், சகாதேவா, நியாயமான போட்டியில் வெற்றி காண்பதற்குச் சோதிட ரீதியாக ஒரு வழி சொல்வாயா? சகாதேவன், கண்ணா, நீ என்ன கேட்கிறாய் என்று எனக்குத் தெரியும். நடக்கப் போகும் பாரதப் போரில் வெற்றி பெற வழி கேட்கிறாய். நியாயமான போட்டி என்று புரட்டுகிறாய். எல்லாம் தெரித்தவன் நீ. அமாவாசை நாளையே மாற்றியவன் நீ. ஒன்றும் அறியாதவனைப் போல் கேட்டு என்னை ஏமாற்றுகிறாயே. கிருஷ்ணன், அப்படியில்லை சகாதேவா. என்ன இருந்தாலும் சோதிடக் கலையை கசடறக் கற்று பாரபட்சமின்றி வணங்கிக் கேட்பவர்களுக்கு வாரித் தருபவன் நீ. அடியேனும் இப்போது உன்னை வணங்கித்தான் கேட்கிறேன். பதில் கிடைக்குமா, கிடைக்காதா? சகாதேவன் கண்ணை மூடி தீவிரமாக யோசித்துவிட்டு திருமால் மத்தளம் கொட்டுவான். அந்த நேரத்தில் செய்ய வேண்டியதைச் செய். நியாயமான போரில் வெற்றி பெறுவாய். கிருஷ்ணன், என்ன? திருமால் மத்தளம் கொட்டினானா? என்ன உளறுகிறாய்? குறும்புச் சிரிப்பை உதிர்க்கிறான். சகாதேவன், கிருஷ்ணா, உத்தம வழிபாட்டிற்குரிய தெய்வம் நீ. இருந்தாலும் நீயே செய்ய வேண்டிய அதி உத்தம வழிபாடு ஒன்று உண்டு. அந்த வழிபாட்டில் திருமால் தவறாது மத்தளம் கொட்டுவார். அதைத்தான் சொன்னேன். கிருஷ்ணன், சகாதேவா, ஆர்வத்தை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறாயே, அந்த அதி உத்தம வழிபாடு யாது? சகாதேவன், கிருஷ்ணா, அனைத்தையும் அறிந்தவன் நீ. இருந்தாலும் மக்களுக்காக கேட்கிறாய். சொல்கிறேன். பிரதோஷம் என்று ஒரு அதி உத்தம வழிபாடு உண்டு. அதில் எம்பெருமானாகிய சந்திரசேகர மூர்த்தியும் அம்பிகையும் நந்தி வாகனத்திலமர்ந்து பவனி வருவர். அதையே பிரதக்ஷிணம் என்றும் சொல்வர். பிரதக்ஷிணத்தில் பல வகை உண்டு. அதில் உத்தமமானது சோமசூக்த பிரதக்ஷிணம் என்பது. அந்த சோமசூக்த பிரதக்ஷிணத்தில் ஈசன் வாகனத்தில் ஈசான்ய மூலைக்கு வரும்போது மகா தூப தீப ஆராதனைகள் நடக்கும். அதை குருவருளால் முறையாக தரிசனம் செய்தால் முறையான போட்டியில் தவறாமல் வெற்றி கொள்ளலாம்.
மேலும் அந்த உத்தம வழிபாட்டின் போதுதான் திருமால் திருக்கைலாயத்தில் ஈசனுடைய நாட்டியத்திற்கு அற்புதமாக மத்தளம் கொட்டுகிறான். பிரதோஷ வழிபாட்டு மகிமைகளில் மூழ்கிய நிலையில் கிருஷ்ணன் தன் குரு உத்தம சாந்திபீனியிடம் வருகிறான். உத்தம குருவும் தன் சீடனுடைய உள்ளத்தை அறிந்து அவனுக்கு சிவலீலை தத்துவங்களை பக்குவமாக உபதேசிக்கிறார். அதிலிருந்து பிறந்தது பிரதோஷ வழிபாட்டின் மகிமையும் பெருமையும். மக்கள் உணர்ந்து உய்யவே இவ்வாறு அவதார மூர்த்தியாகிய கண்ணனே அலைந்து திரிந்து பிரதோஷ வழிபாட்டின் மகிமைகளை உணர்ந்தான் என்றால், மக்களாகிய நாம் இன்று வரை பிரதோஷ வழிபாட்டின் மகிமையை உணர்ந்தோமா? அல்லது உணர முயற்சித்தோமா? அல்லது உணர்ந்தறிந்த உத்தமர்களைத்தான் நாடினோமா? இல்லை. இருப்பினும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பரந்த நோக்கத்துடன் புவியில் உலவி வரும் அகத்திய பீடத்தின் அழகுறச் செய்யும் தன்னிகரில்லா அங்காள பரமேஸ்வரி அடிமை ஸ்ரீல ஸ்ரீ வேங்கடராம சித்தர் அவர்கள் கிருஷ்ணன் சாந்திபீனியிடம் பெற்ற பிரதோஷ ரகசியங்களை, போகர் அகத்தியரிடம் கற்ற அற்புத பிரதோஷ மகிமைகளை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக அருமையாக இங்கு அள்ளி கொடுக்கிறார்கள். மக்களாகிய நாமும் பிரதோஷ வழிபாட்டின் மகிமைகளை உணர்ந்து பின்பற்றி பேரின்பம் அடைவோமாக. காந்தாரியின் சாபம் ஒன்று போதாதா? இதில் விஸ்வாமித்திரர் வேறா? கிருஷ்ணரின் குலமே அழிந்தது எப்படி? இந்த போரை தடுத்து நிறுத்தியிருக்கலாமே கிருஷ்ணா. காந்தாரியின் சாபம். மகாபாரத போர் முடிந்தவுடன் போர்க்களத்தில் இறந்தவர்களின் உடல்கள் ஏராளமாக கிடந்தது. சிலர் குற்றுயிரும் குலையுயிருமாக இருந்தனர். போர்க்களத்தில் ஓடிய இரத்த ஆறுகளுக்கிடையே அழுகுரலு கூக்குரலும் கேட்டுக்கொண்டே இருந்தது. பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கும் இந்த துக்க சம்பவத்தால் அவர்கள் அடைந்த வெற்றியும் ருசிக்கவில்லை. அஸ்தினாபுரத்தில் காந்தாரியும் தனது 100 பிள்ளைகளும் இறந்த சோகத்தில் அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு கிருஷ்ணன் மேல் அதீத கோபம் இருந்தது. கிருஷ்ணர் நினைத்திருந்தால் இந்த போரை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக எனது ஆசை மகன் துரியோதனை பீமனை கொண்டு வதைத்தும் விட்டார் என்று அவளது மனம் மிகுந்த வேதனையடைந்தது. புத்திர சோகம் அவளை வாட்டியது. அச்சமயத்தில் கிருஷ்ணன் காந்தாரியை பார்க்க அவளின் அரண்மனைக்கு வந்தார். காந்தாரி கிருஷ்ணனைக் கண்டதும் அவரின் மேல் உள்ள கோபத்தில் கிருஷ்ணனை சபித்தாள். நீதான் என் குலம் அழிந்ததற்கு காரணம். ஆகவே என் குலவம்சத்தையே நாசமாக்கிய உன் குலமும் ஒருவருக்குள் ஒருவர் அடித்துக்கொண்டு அழிந்து விடுவார்கள். என் நகரை நிர்மூலமாக்கி அழித்தது போல் உன் நாடும் அழிந்துவிடும் என்று சாபமிட்டாள். அந்த சாபத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணரும் பதில் ஏதும் கூறாமல் ததாஸ்து என்று கூறிவிட்டு வந்தார். அதாவது ததாஸ்து என்றால் அங்கனமே ஆகுக என்று பொருள். சாபத்தின்படியே நடக்கும் என்று கொண்டு விட்டார். சில காலம் வரை துவாரகையிலிருந்த அவர் தான் வந்த வேலை முடிந்தது, மீண்டும் வைகுண்டம் செல்ல வேண்டும் என்று எண்ணினார். வைகுண்டம் செல்ல சரியான காரணம் வேண்டும். மேலும் காந்தாரியின் சாபத்தையும் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அதற்கான காலத்தையும் நேரத்தையும் ஏற்படுத்த துவங்கினார். அவரின் எண்ணப்படி ஒரு நாள் விஸ்வாமித்திரருடன் சப்த ரிஷிகள் துவாரகை வந்த சமயம் யாதவர்களில் சிலர் கிருஷ்ணனின் மகனான சாம்பனுக்கு பெண் வேடமிட்டு அவனது மடியில் ஒரு இரும்பு உலக்கையை வைத்துக் கட்டினர். சாம்பன் பார்ப்பதற்கு கர்ப்பிணி பெண் தோற்றத்தில் இருந்தான். விளையாட்டாக சாம்பனை விஸ்வாமித்திரரிடம் கூட்டிச் சென்ற நண்பர்கள், ரிஷியே, நீங்கள் முக்காலமும் அறிந்த முனிவர்கள். உங்களின் ஞான திருஷ்டியால் இந்த பெண்ணிற்கு எந்த குழந்தை பிறக்கும் என்று கூறுங்கள் என்று கேட்டனர். இவர்களின் விளையாட்டு விஸ்வாமித்திரருக்கு கோபத்தை உண்டு பண்ணியது. விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தார். உன் வயிற்றில் நீ எதை சுமந்து நிற்கிறாயோ அதுவே பிறக்கும். அதன் மூலம் உங்கள் ஒட்டுமொத்த யாதவகுலமும் அழியட்டும் என்று சாபமிட்டார். விஸ்வாமித்திரரின் சாபத்தை கிருஷ்ணரிடம் தெரிவிக்கவும் கிருஷ்ணரும் காந்தாரி சாபம் ஒன்று போதாதென்று விஸ்வாமித்திரரின் சாபம் வேறா என்று நினைத்தவர் அந்த இரும்பு உலக்கையை பொடி பொடியாக்கி அதை கடலில் கரைத்துவிடக் கூறுகிறார். அதன்படியே அந்த உலக்கையை தூளாக்கி அதை கடலிலும் கரைத்து விடுகின்றனர். சில நாட்களில் அந்த இரும்பு துகள்கள் அலையினால் அடித்து வரப்பட்டு கரை ஓரத்தில் இரும்பு புற்களாக வளர ஆரம்பிக்கிறது. இதன் நடுவில் யாதவர் குலத்தில் ஒருவருக்குள் ஒருவர் பகைமை பாராட்டத் தொடங்கினர். ஒருவருக்குள் ஒருவர் சண்டையிட ஆரம்பித்தனர். இதில் கிருஷ்ணனின் 2வது மகனான பிரத்யூம்னன் கொல்லப்படுகிறான். இதனால் மனமுடைந்த கிருஷ்ணன் துவாரகையை விட்டு காட்டுக்குச் செல்கிறார். கிருஷ்ணர் சென்ற பிறகு யாதவர்களுக்குள் சண்டை மூழ்கிறது.
ஒருவருக்குள் ஒருவர் அடித்துக் கொள்கின்றனர். கையில் கிடைத்த ஆயுதத்தைக் கொண்டு சண்டையிட்டுக் கொள்கின்றனர். அந்த சமயம் கடற்கரையில் வளர்ந்து உள்ள இரும்பு கோரை புற்கள் வலுவாக இருக்கவே அதைக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு இறக்கின்றனர். அப்பொழுது வந்த ஆழிப்பேரலை ஒன்று துவாரகாவை மூழ்கடிக்கிறது. துவாரகா கடலின் அடியில் சென்றது. இதையெல்லாம் மனக்கண்களால் பார்த்தபடி காட்டில் தனித்து படுத்திருந்தார் கிருஷ்ணர். ஜடா என்ற வேடன் ஒருவன் கடலிலிருந்து மீன் பிடித்து வந்தான். அந்த மீனை சமைப்பதற்காக வெட்டும் சமயத்தில் அந்த மீனின் வயிற்றில் யாதவர்கள் பொடி செய்து கடலில் போட்ட இரும்பு துண்டு ஒன்று இருந்தது. அதை கண்ட ஜடா அந்த இரும்புத் துண்டை கூராக்கி தனது அம்பில் வைத்துக் கட்டி காட்டிற்கு வேட்டையாட புறப்பட்டான். அந்த சமயம் காட்டில் கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில் படுத்திருந்ததை ஜடா கவனிக்கவில்லை. கிருஷ்ணனின் கால் கட்டை விரல் நுனி மட்டும் ஜடாவிற்கு தெரிந்தது. அதை ஒரு புறா என்று நினைத்த ஜடா தனது அம்பை கொண்டு தாக்கினான். சரியாக அந்த அம்பு கிருஷ்ணனின் கால் கட்டை விரலை தாக்கியது. இது ஒரு காரணம் போதாதா அவர் வைகுண்டத்தை அடைய? ஆ என்ற குரல் கேட்டு ஓடி வந்த ஜடா தான் விட்ட அம்பு தைத்தது புறாவை அல்ல, கிருஷ்ணரை என்று எண்ணி மனம் வருந்தினான். அப்பொழுது கிருஷ்ணர் வேடனிடம், ஜடா, இது உனது தவறல்ல. எனக்கு விதிக்கப்பட்ட விதி. நான் வைகுண்டம் செல்வதற்கு நீ உதவி புரிந்துள்ளாய் என்று அவனுக்கு ஆசி அளித்து வைகுந்தத்தை அடைந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன.